மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம தினம் ஒரு திருக்குறளை கேட்குறோம் இல்லையா? அந்த வகையில் இன்றைய திருக்குறள் வந்து பொச்சாவாமை என்ற அதிகாரத்திலேருந்து எடுத்திருக்கேன். பொச்சாவாமை அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற குணங்களில் ஒன்று மறந்து போகிறது இல்லையா? சில சமயங்களில் வந்து சில செயல்களில் வந்து நம்ம மறந்து போவோம். இப்போ மறதி வந்து சில நேரங்களில் நமக்கு இருக்கும், ஆனால் சில பேருக்கு நிரந்தரமாகவே மறதி இருக்கும். எதை எடுத்தாலும் மறந்து போயிடுவாங்க. அப்படிப்பட்ட குணம் இருக்கும். சிலருக்கு வந்து அப்படி இல்லை, ஏதோ ஒரு நேரத்தில் மறந்து போகும் ஒரு விஷயங்களை. அப்படியே அதை பற்றி வள்ளுவர் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாமா? பாருங்கள், 536வது குறள் வந்து இழுக்காமை யார் மாட்டும் என்றும் வழுக்காமை வாயின் அஃது ஒப்பது இல் அப்படின்னு சொல்கிறார். அதாவது இழுக்காமை யார் மாட்டும் என்றும் வழுக்காமை வாயின் அது ஒப்பது இல் குறள். ஆனால் இதில் ஒரு கருத்து என்ன அப்படின்னா, எவரிடத்தேனும் எப்போதும் விடாமல் மறதி இல்லாத குணம் இருக்குமானால், யாருக்கிட்டையாவது எப்போதுமே மறக்காத குணம் இருக்கணும். எந்த செயலை செய்தால் நான் மறக்கவே மாட்டேன், எனக்கு நல்ல நினைவில் இருக்கும், அப்படி ஒரு குணம் ஒருவரிடம் இருக்குமானால் என்ன சொல்கிறார் வர, அதை போன்ற நன்மை வேறு இல்லை, அவருக்கு நன்மை வேறு இல்லை அப்படின்னு சொல்கிறார். அந்த குணம் வந்து நல்ல ஒரு குணம் என்ற கருத்தை வந்து வள்ளுவர் சொல்கிறார். எப்பொழுதுமே யாருக்கிட்டையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். இதுதான் இதனுடைய குறளினுடைய கருத்து. அப்போ மறதி என்கின்ற குணம் இல்லாத இருந்தால் அவர்கள் வாழ்வில் சிறப்படைவார்கள் என்ற கருத்தை வந்து இந்த குறளின் மூலம் வள்ளுவர் விளக்குகிறார். மீண்டும் ஒரு குறளுடன் சந்திப்போம். நன்றி.